சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ஹஜ் உம்ரா போறாங்க, நீங்க தான் அந்த சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடுறது, அங்கே போயிட்டு எப்படி இந்த கிளியரன்ஸ் பேப்பர் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணிக்கிறீங்க? அப்புறம் அந்த மக்களுக்கு அங்கே போயிட்டு தங்குறது, சாப்பாடு வசதிகள் இதெல்லாம் அங்கே போயிட்டு சில பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது. பிரச்சனைகள்லாம் இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மீடியாவில். அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கீங்க கரெக்ட் அப்படிங்கிறத எங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். நல்ல ஒரு கேள்வி. மாஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்முடைய பொதுவாக குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஹாஜிகள் உம்ராவுக்கு செல்லக்கூடிய அல்லது இங்கேருந்து தமிழ்நாட்டு மக்கள் இங்கேருந்து துபாயிலிருந்து உம்ராவுக்கு செல்லக்கூடிய விதங்களை நான் சொல்கிறேன். இது திறந்த புத்தகம் தான். இதில் எந்த ஒளிவு மறைவுமோ நம்ம பண்ணலை. வேறு யாரை பற்றியும் நான் சொல்லலை, என்னை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். நான் ஹஜ் உம்ரா செய்கிறேன், நான் செய்கிறேங்கிற அந்த நாளையும். ரெண்டாவது, நான் ஒரு இமாம், மௌலவி. நம்மளே அந்த தவறை செய்யக்கூடாது, பிற மக்கள் செய்கிற மாதிரி நம்ம அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக திறந்த புத்தகம் இதில். இப்போ என்னுடைய கல்வை பொறுத்தவரை நான் என்னுடைய பேர் முகமது சாதிக் ஆலிம். நான் அதிராம்பட்டினத்து ரஹ்மானியாவில் தான் நான் ஓதி முடித்தேன். இப்போ துபாயில் நம்ம வசிக்கிறோம், இந்தியாவிலேருந்து நம்ம அனுப்புகிறோம். இப்போ என்னையை பொறுத்தவரை இதில் என்னென்னா எந்த ஒரு லாப நோக்கமும் என்கிட்ட இருக்காது. அல்லாஹ் ஆணையாக சொல்கிறேன், எந்த ஒரு லாப நோக்கமும் இருக்காது. திறந்த புத்தகம் தான். யார் வந்தாலும் இப்போ ஒருத்தர் உதாரணமாக உம்ரா செய்ய நினச்சிக்கிட்டே இருப்பார், அவர்கிட்ட போதிய வருமானம் இல்லை. அப்போ அவரை எப்படியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கம் தான் நான் என்னகிட்ட இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோமே ஒழிய, அதே சமயத்தில் நம்முடைய சர்வீஸை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனையோ உடனே நம்ம நிவர்த்தி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தற்காலிகமாக கடந்த 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்பதாகவே February 10 அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க சவுதி கவர்மெண்ட்டு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி February 6 தேவையில்லை, ஊசி போட வேண்டியதில்லை, சும்மா தாராளமாக நீங்கள் எல்லாம் வரலான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கானூனுங்கிறது, சவுதியுடைய கானூனுங்கிறது அப்பப்போ மாறும். கரெக்ட், அப்பப்போ மாறும், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை எப்போதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஆமாம், நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால அப்டேட் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை உடனே நம்ம வீடியோ மூலியமாக மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். ஒன்று, இப்போ துபாயிலிருந்து நிறைய சகோதரர்கள் நம்மள்கிட்ட கேட்குறது, குறைந்த செலவில் நாங்கள் போகணும். நீங்கள் குறைந்த செலவில் நீங்கள் போனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நிறைய நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எதிர்பார்ப்புகளை களைஞ்சிடணும், வச்சிக்கவே கூடாது. நம்ம உதாரணமாக இங்கேருந்து குறைந்த செலவு போகிறதா இருந்தால் 1200 திர்ஹம் தான் பஸ்ஸில் 10 நாளைக்கு, ஃபுட்டை சேர்க்காம, உணவை சேர்க்காம. இதில் விசா வந்துடும், இமாம் இருப்பாங்க, அப்புறம் அங்கே தங்கக்கூடிய ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி சாதாரண ஹோட்டலாக இருக்கும். 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் தங்குற மாதிரி உள்ள தூரம் இருக்கும் ஹரமுக்கு, மக்காவிலையும் சரி மதீனாவிலையும் சரி. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குறைந்த பணத்தை கொடுத்துட்டு நிறைய நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதை தான் நம்ம ஹாஜிகள் விளங்கிக்கணும். நான் தவறானா இதை சொல்லலை, இதை தவறா அப்புறம் மனிதரை குற்றம் சொல்லணுங்களை, எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். இப்போ இந்தியாவில் போகிறாங்களா, அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, 70,000 ரூபா 80,000 கூட்டு போகிறாங்களன்னா அது நம்ம சொல்ல இயலாது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபா இருந்தால் தான் அவங்க நல்ல முறையில் ராகத்தா பக்கத்துலேருந்து உம்ரா செய்யலாம், நல்ல உணவை சாப்பிட்லாம். உணவு எடுத்துகிட்டு வர்றதே பெரிய பாடு. மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி, அந்த உணவு கொண்டு போய் ஹாஜிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய பாடு. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் அங்கே உள்ள பல்தியா முனிசிபாலிட்டி பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் கடந்து தான் கொண்டு போகிறோம். இது மாதிரி ரூம் எடுக்கிறதுமே அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியுமானா முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. எப்போ திருப்திப்படுத்த முடியும்னா, நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே போனால் திருப்திப்படுத்த இயலாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஊர் காசுக்கு 1,50,000 ரூபா அல்லது 1,70,000 ரூபா கொடுத்து போனால் மட்டுமே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில், ஹில்டன் போன்ற, மக்கா டவர் போன்ற, புர்ஜ் சுல்தான், இப்படி பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் மட்டும்தான் திருப்திப்படுத்த இயலும். அப்போ இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உம்ரா செய்ய போகிறதா இருந்தால் ஹாஜிகளை நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் உம்ரா செய்ய போகணும்னு நினைக்கிறோமோ, நீங்கள் இபாதத்து தான் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, நான் பிக்னிக் போகிறேன், நான் சுற்றுலா போகிறேன், நான் லண்டன் போகிற மாதிரி, அமெரிக்கா போகிற மாதிரி, துபாய் சுற்றி பார்க்க போகிற மாதிரி எண்ணத்தை களைந்து விடுங்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு தான் நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் பயணித்தாங்க, ரசூலுல்லாஹ் பயணித்தாங்க, ரசூலுல்லாஹ் 4 உம்ரா செஞ்சுருக்காங்க, ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 4 உம்ரா செய்யக்கூடிய காலத்தில் இலகுவா நம்மள மாதிரியாக போனாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஃப்ளைட் ஏறி போகிறதும், அல்லது 1 நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு பஸ் ஏரியா போனாங்க. 1 மாத பயண தூரத்தில் பயணம் செஞ்சாங்க, ஒட்டகத்திலையும் நடந்தும் குதிரையிலையும். இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களை கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. நமக்கு அல்லாஹ் இவ்வளவு இலகுவை ஏற்படுத்தி இருந்தும்
நம்ம மக்கள் திருப்தி கொள்ளாத நிலையே நமக்கு கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. ஆக ஹாஜிகளே, உம்ராவுக்கு செல்லக்கூடிய, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஹாஜிகள் முதல் நோக்கமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு இபாதத்தை நிறைவேற்ற இருக்கிறேன். அங்கே கஷ்டம் நஷ்டம் இருக்கும். நான் எனக்கு கொடுத்த காசுக்கு மட்டும்தான் எனக்கு அங்கே உள்ள எதிர்ப்புகளை நான் அடைய முடியும். அதிகமான ரூபாய்கள் கொடுத்தா நான் அதிகமான இன்பங்களையும் அதிகமான நல்ல சொகுசான வாழ்க்கையை நான் அடைய முடியும் என்பதுதான் நிதர்சனமான எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. ஹாஜிகள் விளங்க வேண்டும். இவ்வளவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நான் என்னுடைய உம்ரா மக்பூலான மபரூரான உம்ராவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். நடந்து சென்று உம்ரா செய்ய வேண்டும். என்ன உணவு இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிட்டு அதை நான் என்னுடைய கல்வியில் என்னுடைய எண்ணத்தில் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், நிவர்த்தி அடைய வேண்டும், போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஹாஜிகள் உள்வாங்கி கொண்டால் அதில் சிறப்பாக சந்தோஷமாக நம்ம உம்ராவை நிறைவேற்றலாம். அருமையான ஹாஜிகளே, நான் பேசுவதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் தருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.